ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மூங் தால் ஃப்ரை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மூங் தாலை வந்து 2 தடவை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற போட்டு வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக வந்து ஊறிடுச்சு. இப்போ தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டி இப்படி ஒரு துணியில் வந்து காய போட்டு வச்சுருக்கேன். இது நல்லா காஞ்சு ஈரப்பதம் எதுவுமே இல்லாமல் கையில் ஒட்டாமல் வரும். அந்த வரைக்கும் இதை நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வந்து காஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து அள்ளிக்கலாம். பாத்திரம் வந்து சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் வந்து ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. இப்போ நம்ம காய வச்சிருந்த மூங் தாலை வந்து போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சு பொரிச்சுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். மொத்தமாக போடலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாகவும் நம்ம சல்லடையில் போட்டு அந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். மொத்தமாக போட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து நம்ம வடிகட்டி எடுக்க போகிறோம். நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிக்குது பாருங்க. எண்ணெயெலாம் நல்லா மேலே மிதக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க. இந்த ஸ்நாக் எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். பாசிப்பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சு காய போட்டு எடுத்து பொரிச்சோம்னா நமக்கு வந்து சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து தயாராகிடும். இப்படி ஸ்மெல்லு நல்லா சூப்பராக வருது. நல்லா பபிள்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது பாருங்க. நிறைய பபிள்ஸ் வரும்போது நமக்கு வந்து ரெடி ஆயிடும். நமக்கு கிளறும் போதே தெரியும் கிறிஸ்பி ஆயிடுச்சான்னு. அந்த டயத்தில் நம்ம வந்து வெளியே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க எவ்வளோ பபிள்ஸ் வந்திருக்குன்னு. இப்போ நமக்கு போடும்போதே தெரியுது. நல்லா சலசலன்னு சவுண்டு கேட்குது. இந்த மாதிரி ஆகும்போது நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம எண்ணெய் வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்க கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. ரொம்ப கலர் வந்து மாறக்கூடாது. இதை வந்து நம்ம எண்ணெயை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். சில்வர் வடிகட்டியில் நம்ம ஊற்றிடலாம். பாருங்க ஊற்றும் போதே நல்லா சவுண்டு கேட்குது. நல்லா சவுண்டு வருது பாருங்க. இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக பொறுத்து இருக்கணும். இது வந்து எண்ணெய் வந்து வடிகட்டியாச்சு. இப்போ இது மாதிரி ஒரு துணியை போட்டு அதில் போட்டோம்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெயை நம்ம வந்து எடுத்துக்கலாம். மாதிரி துணியை வச்சு நல்லா எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெயை வந்து எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருந்த எண்ணெயெல்லாம் இந்த துணியில் வந்து வந்துச்சு பாருங்க. இப்போ இது கூட கொஞ்சோண்டு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் காரமாக பிடிக்கும்னா மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வெறும் உப்பு மட்டும் சேர்த்தா போதும். இந்த அளவுக்கு மட்டும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க குளுக்கும் போதே எவ்வளோ நல்லா சவுண்டு வருதுன்னு. மூங் தால் ஃப்ரை வந்து நமக்கு தயாராகிடுச்சு.